ஹரி ஓம். இப்பொழுது சமகம் அனுவாகம் 2 தமிழில். அதற்கு முன்பாக எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே தீர்காயுஷ்மான் பவ ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ சர்வமங்களானி அபிவிருத்திர் பவத்தோ ததாஸ்தோ. இந்த சமகம் 2வது அனுவாகம் எழுதியவர் ரிஷி காஷ்யப ரிஷி. அவர் தான் அந்த ஹிமாலய பிரதேசத்தில் அவருடைய இடம் தான் அது காஷ்யப ரிஷி முனிவர். இந்த தேவதை காமக, அதாவது விருப்பங்கள். காமகன்னு ஒரு தேவதை, எல்லாருடைய விருப்பங்கள், டிசையர் ஆங்கிலத்தில். சந்தஸ் மிஸ்ரணம், ரெண்டும் கலர்ந்தது. அனுஷ்டுப்பும் திருஷ்டுப்பும். அனுஷ்டுப்பு 8, திருஷ்டுப்பு 11 சிலபல் வரும். ஸோ அது நான் முன்னாடியே அதை பற்றி விவரமாக கூறியிருக்கின்றேன். இதற்கும் இப்போ அதை பற்றி நான் கூற விரும்பலை. ஆனால் இதோடைய சந்தஸ் ரெண்டும் சேர்ந்து தான் வருது இதில். ஸோ இதை பார்த்துங்கோ. நம்ம மந்திரத்தை கூறிடுறேன். மந்திரத்தில் ச வரும். ச பிறகு அண்ட் இங்கிலீஷில் சொல்கிறோம் இல்லையா, மே 4ஆம் வேற்றுமை. எனக்கு, எனக்காக, கு காக. இல்லைன்னு இப்போ 6ஆம் வேற்றுமை உடைய. அஸ்மத் சப்தத்துலேருந்து வருது மஹ்யம்மே. அது எப்படின்னா சீக்கிரமாக சொல்லிடுறேன். அகம் ஆவாம் வயம் அப்படி வருது இல்லையா. இப்போ மமமே வரும், மஹ்யம்மேன்னு வரும். மஹ்யம் சதுர்த்தி விபக்தி. அகம் ஆவாம் வயம் மாம்மா 2வது விபக்தி தித்தியம். மாவும் வரும், மாமும் வரும், மாவும் வரும். அதில் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் சம்ஸ்கிருதத்தில். அகம் ஆவாம் வயம் மாம்மா ஆவாம் நௌ அஸ்மான் நக மயா ஆவாபியாம் அஸ்மாபிஹி மஹ்யம் மே. மஹ்யமும் வரும், மேவும் வரும். மஹ்யம் மே ஆவாபியாம் நௌ அஸ்மபியம் நக மத் ஆவயோ ஆவாபியாம் அஸ்மத் மம மே ஆவயோஹோ வாம் அஸ்மாக்கம் நக மயி ஆவயோஹோ அஸ்மாசு அப்படின்னு வரும். ஸோ மஹ்யம் 4ஆம் வேற்றுமையும் வரும், 6வது வேற்றுமையும் வரும். எனக்கு, எனக்காக அல்லது உடைய. அது நல்லா புரிஞ்சுங்கோ. அது அந்த இடத்துல நான் அப்பப்போ வரைச்ச சொல்கிறேன். 2வது கொஞ்சம் பாணினியுடைய தாத்து தோராயமாக 1947 தாத்துக்கள் எழுதியதாக. அதுக்கு பேர் ஔபதேசிக தாத்தவக அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிதேசிக 2000 எழுதினாங்க. தாத்துலிருந்து வேற தாத்து. ஜிக்ஞாசாங்கிறது தாத்துலேருந்து வேற தாத்து வருது, ஜியிலேருந்து ஞாலிருந்து. அதனால அந்த மாதிரி தாத்து 2000 இருக்கு. ஆதிதேசிக தாத்தவக அப்படின்னு வரும். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதை விட 2த்துல இல்லாதது தான் வேதத்தில் இருக்கிற சில தாத்துக்கள். அதுக்கு விளக்கே பாணினி கொடுத்துருக்கார். அது எப்படின்னு நம்ம போர்ச்ச பார்க்கலாம். அது ஈவன் லிங்க விளக்கு, அது ஆண்லிங்கமா பெண்லிங்கமா நியூட்ரலிங்கம் வந்தால் கூட சிலது நியூட்ரலில் வந்துடும். ஆண்லிங்கமா இருந்தால் கூட அதுக்கும் விளக்கு இருக்கு. ஜெண்டர் ஷிஃப்ட் இருக்கும். பார்க்கலாம், நம்ம அதை பார்ப்போம். இப்போ நான் மந்திரத்தை முழுக்க சொல்லிடுறேன். கொஞ்சம் பெரிய மந்திரம். இந்த அனுபாகத்தை முடிச்சிடுறேன். ஜெயிஷ்ட்யஞ்ச ஆதிபத்யஞ்ச மே மன்யுஷ்ச மே பாமஸ்ச மே மஸ்ச மேம்பஸ்ச மே ஜேமாச்ச மே மஹிமாச்ச மே வரிமாச்ச மே பிரதிமாச்ச மே வர்ஷ்மாச்ச மே திராகுயாச்ச மே விருத்தஞ்ச மே விருத்திश्च மே சத்யஞ்ச மே ஸ்ரத்தாச்ச மே ஜகச்ச மே வசஸ்ச மே துஷிश्च मे क्रीडा तुषिश्च मे क्रीडा च मे मोदश्च मे जातञ्च मे जनिष्यमाणञ्च मे सूक्तञ्च मे सुकृतञ्च मे वित्तञ्च मे वैद्यञ्च मे भूतञ्च मे भविष्यश्च मे सुगञ्च मे सुपथञ्च मे ऋद्धञ्च मे ऋद्धिश्च मे क्लृप्तञ्च मे क्लृप्तिश्च मे மதிஷ்ச மே சுமதிஷ்ச மே. இப்படி எழுதியிருக்காவா. ஜெயிஷ்டியஞ்ச மே. ஜெயிஷ்டியம், ஜெய் பிளஸ் நி தாத்து அதெல்லாம் வரும். அது இஷ்டன்னு ஒரு தாத்து. பாடினோட எத்து ஒரு தாத்து சேர்த்தா ஜெயிஷ்டியம்னு வரும். எத்து யா யகாராந்த. இந்த ட்ரேட்மார்க், இந்த முத்திரை, இந்த நிஜந்த பிரத்தியாக யா எப்போதுமே ஒரு முத்திரை. எல்லா நிஜந்த பிரத்தியா யா இருக்கணும். பட்டாமி நான் படிக்கிறேன், பாட்டையாமி நான் உங்களை படிக்க வைக்கிறேன். நான் அகம் பாட்டையாமி, அதாவது உங்களை சொல்லிக் கொடுக்குறேன் வாத்தியாரா இருந்து அப்படின்னு வச்சுங்க. அந்த பாட்டை யான்னு வருது இல்லையா, அது எக்காரம். அந்த எக்காரத்தில் சிலதெல்லாம் விலக்கு இருக்கு, சிலதெல்லாம் மறைவுகள் இருக்கும். லோபகன்னு சொல்லுவா. பார்க்கலாம் நம்ம. அது இப்போ ஜெயிஷ்டியம் அப்படிதான் வருது. அது அந்த நீயும் ஜெயும் நீங்க சேர்த்தா ஜெயின்னு வந்துடும். அந்த ஜெய் புது தாத்து இல்லை, பாணினி தாத்துல கிடையாது.
அது ஜே தான் அர்த்தம். அதனால தான் ஜெயிஷ்டம் மாணவர்களை புரிஞ்சுக்கணும். என்னத்தெல்லாம் ஜேஷ்டம் இல்லை, ஜேஷ்டம் வந்து இருக்கு. ஜியா தாத்து எடுத்துட்டீங்கன்னா, ஜேஷ்ட தாத்து எடுத்துட்டீங்கன்னா சப்த ரூப பாலத்தில் ஜெயிஷ்டம்னு 2வது விபக்தி ஐ, பெரியவனை. இப்போ ஜெயிஷ்டியம் அந்த யகாராந்தத்தோட வர்றது. இது அந்த பண்ண வைக்கிறேன், அந்த சீனியாரிட்டி, அந்த வயசான முதிர்ச்சி, அந்த பெரியவனை ஜேஷ்ட பிராத்தரா என்ன அண்ணான்னு அர்த்தம், பெரியவர்னு அர்த்தம், சீனியர்னு அர்த்தம். நம்மளோட வயதில் பெரியவர், மூத்தவர், அறிவு மிகுந்தவர், நன்றாக யோசிக்கக்கூடியவர், எல்லாமே ஒரு ஜெயிஷ்டியத்தில் வந்துடுது. அந்த ஜெயிஷ்டியம் சமே அது என்னூல் இருக்கணும். எனக்கு ஜெயிஷ்டியம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு யகாராந்த போட்டு ஜெயின்னு போடுறாங்க. ஜெயின்னு கிடையாது, ஜெயிஷ்டியம். அந்த ஜெயிஷ்டன்ச சில புஸ்தகத்தில் ஜெயிஷ்டன்சன் இருக்கும். அதை எடுத்து பார்த்தோம்னாக்கா அது பரசவர்ண சந்தின்னு இருக்கும். அது இம் பிளஸ் சத்தின்னு போட்டாக்கா இன்சத்தின்னு வரும். அது தெரிஞ்சு வச்சுங்க, அவ்வளோதான். ஜெயிஷ்டஞ்சம ஆதி இல்லைன்னா சுத்துவ சந்தியில் கூட வரும். இதெல்லாம் இந்த சந்திகள் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அதனால பார்த்தா தான் அது எப்படின்னு நம்மளுக்கு அது தெரிய வரும். ஜெயிஷ்டஞ்சம இந்த இன்ச்சாவே அப்படிதான் வரும். ஜெயிஷ்டஞ்சம இப்போ ஜகச்சமேன்னு வரும். அங்கே வந்து சுத்வ சந்தின்னு பேர், ஸ்சு. அதில் ஜகத்து ப்ளஸ் ஜகச்சன்னு வரும். அது பார்க்கலாம், நம்ம பார்ப்போம். ஜெயிஷ்டஞ்சம ஆதிபத்தியம், இதுவும் நல்லா தெரியணும் கிராமர். ஆங்கிறது ஆங்குங்கிறது உபசர்கா, ஹோல் முழுக்க, ஆதினம் முழு தினம், ஆங் அது அந்த ngா போயிடும், லோபகா ஆயிடும். திப்புன்னு ஒரு இதாதுன்னா அந்த பா போயிடும், தீ கச்சத்தின்னு வரும். அது சம்ஸ்கிருதம்னா தெரிஞ்சிருக்கணும், அஷ்டாத்தியாயி. ஆ அதிபத்து, அதிங்கிறது ஒரு உபசர்கா. இப்போ அதிகச்சத்தின்னா அவர் ஞானஸ்தானம் கொடுக்கறது, அவனுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு அர்த்தம். ஆனால் கச்சத்திங்கிறது போகிறான், அவன் போகிறான். அதிகச்சத்தின்னா அவன் புரிஞ்சு கொண்டான்னு அர்த்தம். இந்த அதி வந்து கொஞ்சம் விளையாடும். அது வந்து ஒரு உபசர்கா, ப்ரிஃபிக்ஸ்பாங்க, முன்னாடி வந்துடும். ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடியோ, வினை சொற்களுக்கு முன்னாடியோ, வினையுரி சொற்களுக்கு முன்னாடியோ, இடப்பெயர்களுக்கு முன்னாடியோ வந்துடும். பெயரிடை சொற்கள் அதுக்கெல்லாம் முன்னாடி வந்துடும். அது வந்து அது அழுத்தம் கொடுக்கும். அது அந்த நேரத்தில் தருணத்தை பொறுத்து இருக்கு. ஆ அதி பத்துங்கிறது 2 அர்த்தம் வரும். கீழே வருது பத்ததியும்பா, கீழே பத்துங்கிறது டு கோ, போகிறதுன்னு நம்பான். இப்போ அந்த போகிற வழி இந்த சரியா இருக்கணும். அதிபத்தியம், அந்த பத்தியம், பத்தியக, பத்தியா, பத்தியம்னு வரும். இதில் எத்து பிரத்யா கிருதந்தத்தில் போனோம்னா பாருணியில் ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்காக கூறிக்கொள்கிறேன். கிருதந்தத்தில் போனாங்கன்னாக்கா எத்துன்னு பிரத்யத்தில் நபும்சங்கலிங்கத்தில் பத்தியம்னு வரும். பத்தியக, பத்தியா, பத்தியம்னு வரும். அப்போ ஆ தீபத்தி எப்படி வந்தது? ஆ பிளஸ் அதி பிளஸ் பத்தியம். இந்த 10லேருந்து வந்தால் பத்தியம், எத் பிரத்ய. இந்த ஆதின்னு எப்படி வரும்? சவர்ண தீர்க்க சந்தி. ஆ பிளஸ் வந்து ஆன் தான் வரும், சப்தம் தீர்க்க சுரம் தான் வரும். அதான் அப்படி. அதாவது என்ன அர்த்தம்? ஆதிபத்தியம்னா நல்ல எனக்கு போற வாழை, அதாவது நான் தான் அதுல கெட்டிக்காரனா இருக்கணும்னா என்ன, நான் ராஜா மாதிரி இருக்கணும், எனக்கு அதோடைய உரிமை, அதிபதியா இருக்கணும். அதுதான் நான் போற வழிகளெல்லாம் நான் தான் அதிபதியா இருக்கணும், நான் தான் ராஜாவா இருக்கணும், அதிபதியா இருக்கணும். ஆதிபத்தியஞ்சமே ஜெயிஷ்டியஞ்சம ஆதிபத்தியஞ்சமே மன்யுஹு மன்யுஷ்சமே பாமஸ்சமே மஸ்சமேம்பஸ்சமே. மன்கிறது தாத்து, மனம், மனசு, அதுலேருந்து அறிவு, ஞானம், நீங்கள் உங்களுடைய சிந்தனைகள், தாட்ஸ். அதில் உயஞ்சுன்னு ஒரு பிரத்யேகத்தை மன்யுன்னு வரும். மன்யுகுன்னு ஆயிடுறது. அந்த விசர்க்கத்தை போட்டு அவங்க மன்யுகுங்கிறது ஒரு நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெயர் சொல்னு வச்சுக்கலாம். அது எப்படின்னா இந்த சம்ஸ்கிருதத்தில் இப்போ விரக்ஷங்கிற பெயர் சொல் தான், மரங்கிற நம்ம வேற வாரத்தில் அதும்போம். இந்த விரக்ஷங்கிறது அவன் தான் சொல்லணும். மேஸ்குலின் ஜெண்டர் தான், புருஷலிங்கம் தான், ஆண்லிங்கம் தான். சில அவங்க வச்சிருக்காங்க சில விதிமுறைகள். ஸோ மன்யுகும் கோபம் தான். கோபம்னு சொல்ல சாதாரண வார்த்தையில் கோபம் பாங்க. ஆனால் மன்யுகும் வந்து என்னுடைய இதில் ரொம்ப சிந்தனைகளில் ரொம்ப தூக்கி தூக்கி கொடுக்கறது. நல்ல என்ன சொல்லுவாங்க, அடித்து அடித்து அந்த சிந்தனைகள்லாம் உங்களை கலக்கி கலக்கி நல்ல உக்ரமாக கொடுக்கறது. மன்யுங்கிற சாதாரணமாக கோபம்னு அர்த்தம். மன்யுஷ்ச மே, மன்யுஷா என்னத்தினால வருது? மன்யுஹு ச மே, அந்த சகாராந்தா விசர்க்கம், அந்த புள்ளி 2 புள்ளி வரும்.
மன்யுஷ்சமே பாமஸ், இந்த இசாசால வரதெல்லாம் இப்படிதான். பாமஸ்சமே மஸ்சமே பஸ்சமே. பாமகங்கிறது என்ன? குரோதம். பாமக பம் தான் தாத்து, அது வேதகால தாத்து, பாணினியோட தாத்து கிடையாது. இப்போ அதெல்லாம் நம்ம விரிச்சு பார்க்கணுன்னா கொஞ்சம் நேரமாகும். ஆனால் பம் ப்ளஸ் அம்லாம் போட்டு தான் அந்த தாத்துல எப்படி வருது. பாமகங்கிறது மொத்தத்தை தெரிஞ்சுங்க. ஒரு வார்த்தை நவுன், பெயர் சொல்லுன்னு வச்சுங்க. என்னன்னா கோபம், ஒரு அஜிடேஷன், ஒரு கொந்தளிப்பு தான். நம்முடைய சிந்தனைகள் ஒரு கொந்தளிப்பா இருக்கணும். சிந்தனைகள் ஆர்வத்தோடு இருக்கிறன்னு சொல்ற மாதிரியும் சொல்லலாம். கொந்தளிப்பு, ரோரிங். பாமஸ்சமே பாமஸ்சமே மஸ்ச, மேல மே பிளஸ் அமஹ, அமஸ். அமஸ் அமஹன்னு பிரிச்சிருங்க. ச மே, அமஹ ச மே. அமஹங்கிறது என்னது? அதில் ஒரு ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இன்டென்சிட்டி, அதில் உள்ள ஒரு ஒரு ஆழ்த்தம், ஒரு அழுத்தம் வேணும். எது எடுத்தாலும் சாதாரணமாக இருக்கக்கூடாது. ஒரு அழுத்தம் எனக்கு கொடுங்கிறார். சிந்தனைகளை ஒரு அழுத்தம், டீப்பாக நான் வந்து உண்மையாலே அந்த சிந்தனை கூடியவனாக இருக்கணும். அது ஒரு அழுத்தம் வேணும். எனக்கு சும்மா லேசாக விட்டுட்டாடா அப்பா மேலோட்டமாக விட்டுட்டு அதை நம்ம அழுத்தம் கொடுக்காம அதை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு சக்தி நமக்கு கொடுக்காம இருக்கக்கூடாது. அமகம் வேணும். பாமஸ்சமேமஸ்ச மேம்பக. அம்பகங்கிறது தண்ணின்னு ஒரு அர்த்தம், பெரிய அர்த்தம். ஆனால் அம்பக இதெல்லாமே யகாராந்த, இதெல்லாம் இதெல்லாம் வந்து யக வரும். இது வந்து வேத தாத்து. அதுவும் கொந்தளிப்பு மாதிரி தான். அம்பக கொந்தளித்தல். அம்பஸ்சமே மாமஸ்சமேமஸ்சமேம்ப அம்பக கொந்தளித்தல், கோப குரூரமான ஒரு கொந்தளித்தல் அப்படின்னு வரும் அர்த்தத்தில். இது மூணு ஒரே அர்த்தம். மன்யுஷ்சமே பாமஸ்சமேமஸ்சமேம்பஸ்சமே. அம்பக நல்லா ஞாபகம் வச்சுங்க. இன்னொரு அர்த்தம் பெரிய அம்பகங்கிறது வாட்டர், தண்ணி. ஆனால் இந்த இடத்துல வேதிக் சான்ஸ்கிரிட்ல அது வந்து ஃபியூரி, கொந்தளிப்பு. அதுதான் தண்ணியை வேணா கொந்தளிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, சமுதிரம் கொந்தளிக்கிறதுன்னு. மாமஸ்சமேமஸ்சமேம்பஸ்சமே ஜேமாச்சமே. ஜே, இந்த ஜேயும் இதே தான். ஜெயமானு வரணும், எகாராந்த போட்டு ஜேயமானு வரணும். இல்லை ஜெயமாங்கிறது என்னதுன்னா வெற்றி. இந்த மாமானே வந்துடும் இந்த ஓல்டு சான்ஸ்கிரிட்ல. அதாவது பாணினிக்கு முன்னாடி இருந்த சம்ஸ்கிருதம் இருந்தது இல்லையா? பாணினி 2800 2900 வருஷம் 3000 வருஷம் வச்சுக்குள்ளதான், அதுக்கு முன்னாடி இருந்தது. ஜேமா ஜெயமானு வரலாம். ஆனால் ஜி பிளஸ் நிச்சி இது தாத்துலாம் போட்டால் அது ஜெய் வந்து ஜி வந்து நிச்சி தாத்துவோட சேர்த்தாலும் அது ஜே ஆகிடும். யகாராந்தம் வரணும். அங்கே என்ன ஜெயிக்கவை அப்படின்னு வரணும். யகாராந்த எத் பிரத்யத்தில் வரும் அது. ஆனால் அது வந்து லோபக, மறைவாக இருக்கும். அது பாணினி பர்மிஷன் கொடுக்குறார். நீங்கள் அவருடைய ராகத்துக்கும் சந்தஸுக்கும் அனுசரித்து போகிற மாதிரி சில இது மாற்றங்கள் வரலாம். லிங்கமும் மாற்றம் வரும். சில யகாராந்தம் தள்ளி விட்டுடும், அதுலேருந்து கயட்டப்பட்டு விடும், நீக்கி விடப்படுகின்றது. அது வந்து 3-6-2-72 சூத்திரம் பாருங்க. இல்லைன்னா 3-2-63. அது சந்த ஸ்வரத்துக்காக யகாராந்தமும் போகும். ஸ்வரம் மீட்டர் லோபக வரும். ஜெயமானு வரணும் சரியா பார்த்தா. அப்போ எப்படி வரும்? ஜெயிஷ்டியஞ்ச ஆதிபத்தியஞ்ச மே மன்யுஷ்ச மே பாமஸ்ச மே மஸ்ச மேம்பஸ்ச மே ஜேமாச்ச மே மஹிமாச்ச மே வரிமா. ஜேமாச்ச மே விக்ட்ரி தான், வெற்றி. அதுலேயும் எனக்கு இருக்கணும். எனக்கு ஜேமாச்ச மே வரிமாச்ச மே மஹிமாச்சா. உங்களுக்கு மகிமை மஹ் தாத்து. இப்போ எப்படி வருதுன்னாக்கா வரிசையாக சொல்ல போனோம்னாக்கா ஜெயிஷ்டியஞ்ச ஆதிபத்தியஞ்ச மே மன்யுஷ்ச மே பாமஸ்ச மே மஸ்ச மேம்பஸ்ச மே ஜேமாச்ச மே மஹிமாச்ச மே வரிமாச்ச மே பிரதி. இப்போ மஹிங்கிறது மஹ் தாத்து. ஜேமாக்கு அப்புறம் மஹி புஸ்தகத்தில் வருது. மஹிங்கிறது மஹ் தாத்து. அதுவும் இந்த மஹிமா இதெல்லாம் வந்து மஹிமா மஹிமானோ மஹிமானக அப்படி வரலாம். ஆத்மன் சப்தத்தில் மஹிமன் எடுத்துட்டாள்னாக்கா நகாராந்த புல்லிங்கத்தில் ஆத்மன் ஒரு பெரிய ஸ்டாண்டர்ட் சப்தம் அது. ஆத்மா ஆத்மனக, ஆத்மா ஆத்மா ஆத்மனவ் ஆத்மனகன்னு வரும். ஆத்மானவ் ஆத்மனக. அதே மாதிரி ஆத்மான்னு வரத்தால மஹிமான்னு ஒரு மஹிமன் சப்தத்தில் மஹிமா மஹிமானவ் மஹிமானக அப்படி வரலாம். ஆனால்
இது வந்து நாமினேட்டிவ், அதாவது முதல் விபக்தி பிரதமா விபக்தி ஏகவச்சனம் தான் மஹிமா. அதுலேருந்து மஹ்தாத்துலேருந்து வருது. மஹிமன்ங்கிறது அந்த வார்த்தை. அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். மஹிமன் என்ன? மகத்துவம், கிரேட்னஸ் ஆங்கிலத்தில். மஹிமாச்சமே வரிமா, அகலம், விட்டு, அதுவும் வரிமன். இங்கே ரொம்ப நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, சில மத்து ஸ்டெம்மு அத்து ஸ்டெம்னு வரும். இப்போ பிரதிமான்னு வரும். பிரதிமா, பிரதிமே, பிரதிமா, அது ஸ்ரீலிங்கம் ஆகாரத்தில் போயிடும். இந்த மத்து அத்தில் வர்றது எது ஸ்ரீலிங்கம் ஆகாரத்தில் போகிறது, எது இப்போ ஆத்மன் சப்தம் வந்து அத் ஸ்டெம்ல தான் வரும். மத்து வந்து வரிமன்லேயும் வரும். வரிமா வந்து வரிமா, வரிமணி, வரிமாம்சின்னு வரும். அப்படி ஒரு சப்தமும் இருக்கு. ஆத்மன் சப்தம் ஆத்மா, ஆத்மானவ், ஆத்மனஹ, ஆத்மானவ் அப்படி வரும். ஆத்மனஹ, ஆத்மன் சப்தமும் இருக்கு. ஸோ ஆத்மனஹ. இப்போ அந்த சப்தம் எப்படி வருதுன்னா, நீ கான்டெக்ஸ்ட் அர்த்தம் மாறாது. ஆனால் அந்த கான்டெக்ஸ்டுவல் தான். நம்ம அந்த கவி எழுதுறோம்னா அந்த கான்டெக்ஸ்டில் நம்மளே யோசனை பண்ணி அதை ஒரு ரைட்டிங் போகணும். ஸோ எப்படி வருது? மஹிமாச்சமே வரிமாச்சமே, அகலம், அகலம், அகண்டது, அந்த அகண்டதும் எனக்கு தான் வேணும். பிரதிமா, பிரதிமாங்கிறது கிரேட்னஸ்ஸு. மஹிமா, வரிமா, பிரதிமா. பிரதிமா பிரதிபிம்பம், இமேஜ், சாயல் கூட சொல்லுவான். ஆனால் பிரதிங்கிற வார்த்தை உபசர்க்கம் பிரிச்சல்னாக்கா அது ஒரு விபரீத அர்த்தத்துக்கு அழுத்தம் கொடுக்கும். பிரதிக்கிரியான நேர் ஆப்போசிட்டாக எனக்கு பண்ணான்னு அர்த்தம். அந்த பிரதிக்கு அப்படி ஒரு விபரீத அர்த்தம் இருக்கும் அதில். மாங்கிறது அளவு எடுக்கிறது. இப்போ அளவெடுக்க முடியாதது, இம்மெஷரபிள், அளவற்றது, அதான் அந்த கிரேட்னஸ். இந்த பிரதிமா இமேஜும் இருக்கும். உன்னுடைய இமேஜ் தான் எனக்கு வரணும், அந்த பிரதிமா தான் எனக்கு வரணும்னு, உன்னுடைய சாயல், உன்னுடைய நிழல், உன்னுடைய ரூபம் என்னுள் இருக்கணும். டு மீ, ஃபார் மீ, எனக்கு, எனக்காக அப்படின்னு சொல்லலாம். கிரேட்னஸ்ன்னு அர்த்தம். மஹிமாச்சமே பிரதிமாச்சமே வர்ஷ்மா, உயரம், அதுவும் வர்ஷ்மன் சப்தம் தான். வர்ஷ்மன் சப்தம் வந்து உங்களுக்கு அத்தில் வரும். அத் சப்தம் இந்த சப்தத்தில் வந்துடும். ஆத்மன் சப்தத்தில் வந்துடும். நகாராந்த புன்லிங்கத்தில் வந்துடும். ஆத்மா, ஆத்மானோ, ஆத்மானஹ, ஆத்மனஹன்னு வரும். அப்போ வரிமன் அப்படி வரும். வர்ஷ்மாவும் அப்படி தான் வரும், வர்ஷ்மன். ஸோ வர்ஷ்மாங்கிறது என்னன்னா ஹைட்டு, அகண்டம், ஹைட்டு எல்லாமே. வர்ஷ்மாச்சமே திராகு, திராகுயா, திராகுயாங்கிறது ஒரு இண்டிகனேபிள். அதை இன்னும் பிரிக்க ரொம்ப முடியாது. அதனால முடிய வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஏன்னா திராக்குன்னு ஒரு தாத்து இருக்கு, அது திராகுன்னு ஆயிடும். கா வந்து கா ஆயிடும். அப்புறம் உயஞ்சு பிரத்யேகப்பட திராகு. இந்த யான் எப்படி வருது? அது அந்த நியூட்ரல் ஜெண்டர்ல இருந்தா கூட அது இது நியூட்ரல் ஜெண்டர் தான். ஏன்னா இந்த திராகுயா, யா, சீதையா எல்லாம் ஆகாராந்த ஸ்ரீலிங்கத்தில் பொதுவாக வரும். அதனால எல்லாருமே ஆகாராந்த ஸ்ரீலிங்கம் இல்லை, இது நியூட்ரல் ஜெண்டர் தான். இதுக்கு வரி விலக்கு கொடுக்குறார், பாணினியே கொடுக்குறார். ஜெண்டர் கூட மாறுங்கிறார். ஸோ திராகுயாச்சமே இப்போ எப்படி வருது? திராகுயான வேகம். இப்போ எல்லாம் பார்த்தோம். கிரேட்னஸ், பிரதிமா, வரிமா, விட், அகலம், உயரம், ஃபியூரி, ரோரு எல்லாம் பார்த்தோம். கொந்தளிப்பு, அது இதெல்லாம், கோபம், மன்யு. திராகுயான வேகம், அசாத்தியமான வேகம், புயல் காற்று மாதிரி. அந்த வேகமும் எனக்கு வரணுங்கிற. யூனிவர்ஸ் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறது இல்லை, ஸ்பீட் ஆஃப் லைட். ஸோ இது எப்படி வருது? திராகுயாச்சமே விருத்தஞ்சமே விருத்திச்சமே. விருத்தங்கிறது இக்த பிரத்யன்னு இருக்கும் கிருதாந்தத்தில். அதில் விருத்தம்னு வரும். விருத்தகன் எடுத்துட்டாக்கா தனியாக எடுத்துட்டாங்க. நீங்கள் விருத்தம் தித்தியா விபக்தி விருத்தத்தை. விருத்தங்கிறது வயசானவர்னு நான், விருத்தகங்கிறத வயசானவர். இந்த இடத்துல எப்படி வரும்னா மெச்சூரிட்டி, அது நல்ல முதிர்ச்சி, மனமுதிர்ச்சி உடையவர். அனுபவ முதிர்ச்சி, அனுபவ முதிர்ச்சி, எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் இந்த விருத்தகிற. விருத்திங்கிறது ஸ்திரீலிங்கம், அவ்வளோதான், சேம் அர்த்தம் ஒன்று தான். விருத்தி, விருத்திஷ்ட. விருத்தி ஸ்திரீலிங்கம் தான். அது இத்தின் பிரத்யத்தில் கூட வரும். நீங்கள் பார்த்தோம்னா கிருதந்த ஃபார்மேட்டில், கிருதந்த ரூபத்தில் பகுதியில் இத்தின் பிரத்யான்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். விருத்தன்னு வயசு, அது விருத்தி வந்து பெண்லிங்கம், இது ஆண்லிங்கத்தை சொல்கிற மாதிரி வார்த்தைக்கு.
விருத்தஞ்சமே விருத்திஷ்சமே சத்யஞ்சமே ஸ்ரத்தாச்சமே. சத்தியம் அது உங்களுக்கு புரியும். ஸ்ரத்தா ஸ்ரத்தா தான், ஸ்ரத்து தாத்து, ஸ்ரத்தா தியானம், கான்சன்ட்ரேஷன், உன்னிப்பாக கவனித்தல், அதில் பிரவேசித்தல், போகுதல், ஆழ்ந்த சிந்தனைகள், ஆழ்ந்த எண்ணங்கள், ஆழமாக எண்ணப்படுகின்றவை எவையோ அதுதான் ஸ்ரத்தா தியானம். சத்யஞ்சமே ஸ்ரத்தாச்சமே ஜகச்சமே. பாருங்க, அந்த ஜகச்சமேன்னு வரும். ஜகத்து பிளஸ் ச, சுத்வ சந்தின்னு பேரு. தா பிகம்ஸ் ச, ஜகச்சன் ஆயிடும். உலகம் தான், அந்த உலகமும் நான் தான். எனக்கு சத்யஞ்சமே ஸ்ரத்தாச்சமே ஜகச்சமே வசஸ்சமே. வசியப்படுத்துறது. வசகங்கிறது கண்ட்ரோல். வசக வசஸ்த வச. சா எங்கேருந்து வருது? இந்த சந்தி சேர்த்தல்ல அந்த சா போயிடும். வசக வ ஷ, சிவனுடைய ஷா. ஷா சம்ஸ்கிருத்தில் வசகங்கிறது வசியம், கண்ட்ரோல். வசஸ்சமே எனக்கு வேணும். ஸ்ரத்தாச்சமே வசஸ்சமே துஷிஷ்சமே. ஜுவால ஒளி, அப்படியே முகம் ஒளிக்கிறதுப்பா. சூரியனை மாதிரி இப்படி ஒளிக்கின்ற நல்ல ஒளி, ரேடியன்ஸ், இஃபல்ஜன்ஸ், நல்ல ஒளி, தேஜஸ். துஷி, துஷ் தான் தாத்து. ஷகாராந்த ஸ்திரீலிங்கத்தில் துஷின்னு எப்படி 7வது விபக்தி. அதில், அதின், அந்த ரேடியன்ஸில், அந்த ஒளியில், அந்த ஒளி மயமான அந்த சக்தியில், அந்த உடம்பில், எப்படி வேணா வச்சுக்கோங்க. என் உடம்பில், உடம்புக்கு. இதுல 7வது விபக்தி துஷி. மயி இந்த மாதிரிலாம் சொல்ற மாதிரி இப்படிதான் ஒரு இக்காராந்தத்தில் வரும். அது பெண்லிங்கம். துஷிஷ்டமே கிரீடா, விளையாட்டுல இருக்கும். எங்கெல்லாம் அவங்க அந்த ஏரியாவில் அவங்க போறாங்க, அந்த இலக்குல. கிரீடாச்சமே மோதக, மாசா மோதம். பிள்ளையாருக்கு பிடிக்கும் குழக்கட்டை. ஜாய், சந்தோஷம், மோதம். மோதக மோதஸ்சமே. அவ்வளோதான், அர்த்தம் நிறைய தான். இதெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் வர வார்த்தைகள் தான். இப்போ எப்படி ஸ்ரத்தாச்சமே ஜகச்சமே வசஸ்சமே துஷிஷ்சமே கிரீடாச்சமே மோதஸ்சமே ஜாத்தஞ்சமே போகுதல். ஜாத்தக ஜாத ஜாத்தம் 2ஆம் வேற்றுமை ஐ. ஜாத்தஞ்சமே ஜனிஷ்யமானஞ்சமே. பாக்சி வாய்ஸ்னுபாங்க. அதாவது ஷானச் சப்தம், ஃபியூச்சர் ஷானச், கோயிங் ஆன். அதாவது ஷானச்சுங்கிறது அப்படின்னா கண்டினியூயிங், ப்ரெசன்ட் கண்டினியூயிங், ஃபியூச்சர் கண்டினியூ. அப்படியே போய் நான் நடந்து போய்கொண்டே இருக்கின்றேன்னு சொல்ற மாதிரி தான். அப்போ இந்த ஜனிஷ்யமானம் போய்கொண்டு இருக்கின்றால் என்னால் செய்யப்பட்டது, நான் செய்கின்றேன், என்னால் செய்யப்பட்டது, பாசிவ் வாய்ஸ் வருது. ஜனிஷ்யமானம் நாளையா, நாளைன்னு இல்லை, பட் ஃபியூச்சர்ல வரக்கூடிய போகுதல், போய்கொண்டிருக்கக்கூடிய ஜந்துக்கள், அதான் அர்த்தம். அதுலேயும் நான் எனக்கு வேணும் போய்கொண்டிருக்கக்கூடிய. நாளையில், இப்போ இல்லை, நாளை அவர் பிறகு. போக 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 போய்கொண்டிருக்கக்கூடிய அப்படின்னு வரும். ஜனிஷ்யமானமே. சூக்தஞ்சமே, சூக்தம், நல்ல சூக்தம், புருஷ சூக்தம், ஸ்திரீ சூக்தம் இருக்கு, நாராயண சூக்தம் இருக்கு. இதெல்லாம் என்ன வச்சனங்கள்? எது சு பிளஸ் உக்தம், எது சொல்லல், சொல் மங்களகரமான சு, சூக்தம். அதான் உ பிளஸ் உ பிகம்ஸ் உ, தீர்க்க சவர்ண சந்தி. அதனால சூக்தம், சு உக்தம், சூக்தம், புருஷ சூக்தம், நாராயண சூக்தம். சூக்தஞ்சமே சுகிருத்தஞ்சமே, நல்ல காரியங்கள். சு கிருதம், அவ்வளோதான், ஈஸி புரியறதுக்கு, சுலபம். கிருதம், கிருதம் பண்ணின, அதை செய்ததை, செய்கின்றவையை. சு பவித்திரம். அந்த சூங்கிறது மங்களகரமான வார்த்தை, எப்பொழுதுமே நல்லா புரிஞ்சுங்க. அதில் சம்ஸ்கிருதத்தில் உபசர்க்கம் தான். சூக்தஞ்சமே சுகிருத்தஞ்சமே வித்தஞ்சமே வைத்தியஞ்சமே. வித்தங்கிறது அது சம்ஸ்கிருதத்தில், பழைய சம்ஸ்கிருதத்தில் பாணினிக்கு முன்பால் இருக்கக்கூடிய வித்தங்கிறது உங்களுக்கு தனம்னு அர்த்தம். இப்போ பாணினி சம்ஸ்கிருதத்தில் வரும், பட் வித்த கோஷங்கிறோம். நம்ம பேங்குக்கெல்லாம் பேர் வித்த கோஷக. வித்தம்ங்கிறது வித்தக, வித்தம்ங்கிறது 2ஆம் வேற்றுமை ஐ, அந்த தனத்தை. வைத்தியம், இந்த வைத்தியம் தான் பாருங்க, அது விங்கிற தாத்து, அந்த வித்து தாத்து. வித்துல 2 அர்த்தம் இருக்கு அந்த தாத்துல. ஒன்று நாலேஜ், வித்யை.
இன்னொன்று கிடைத்தல். இப்போ இங்கே வித்தம் வரத்துனால கிடைத்தல், அந்த அதனால தான் இதில் வந்து நீங்கள் எத்து பிரத்தியத்துக்கு போனால் வைத்தியம்னு வரும். கிருதந்தத்துக்கு போய் எத்து பிரத்தியான்னு இருக்கு, அதில் வைத்தியம்னு வரும். கிருதந்தத்தில் போனீங்கன்னா நீங்கள் இந்த இதுக்கு சார்பாக உள்ளது இக்தின் இக்தக இக்தின் எத்து பிரத்தியாலம் தான் இதுக்கு ஏற்றவாறு வரும். இந்த ரெண்டாவது அனுபாகத்தை வித்தஞ்சமே வைத்தியஞ்சமே, எனக்கு அதுவும் வேணும். இது கிடைத்தல், இது இந்த வித்தம் தனம் கிடைக்கக்கூடியதல், கிடைக்கக்கூடியதை வித்தஞ்சமே வைத்தியஞ்சமே பூதஞ்சமே, இறந்த காலம் இறந்ததை அப்படின்னா இறந்த காலத்தை குறிக்கின்றது. பூதஞ்சமே அதுவும் எனக்கு வேணும். இறந்த காலமும் காலங்கள் எல்லாமே வேணும். பூத பவிஷ்ய காலமும் வேணும், எதிர்காலமும் வேணும். அதையும் பூதஞ்சமே பவிஷ்யஸ்சமே பவிஷ்யமே பூதஞ்சமே பவிஷ்யஸ்சமே சுகஞ்சமே. சுகம், சுகங்கிறது நான் சுகமா இருக்கேன்னு அர்த்தம், நம்ம அப்ளைடு அர்த்தம், சார்த்தப்படக்கூடிய அர்த்தம். சுங்கிறது பவித்திரம், கம் வந்து தாத்து. எதுக்கு ஹம் கச்சாமி, டு கோ, போகுதலுக்கு தாத்துவே கம் தாத்து தான், கா இம். சுகம் பவித்திரமான போகுதல், அதான் அர்த்தம். அதுக்கு சுகமா இருக்கேன், நான் பவித்திரமா போயின்னு இருக்கேன், ஜாலியா போயின்னு இருக்கேன், நான் சுகமா இருக்கேன்பா அப்படின்பா, கஷ்டப்படலை அப்படின்னா அது அப்ளைட் சார்த்தப்பட்டுள்ள அர்த்தம். சுகம் பவித்திரமாக போகுதல், அதான் அர்த்தம். சுகஞ்சமே சுபதம், பாதைகள் காலடிகள், பாதை காலடிகள். சு பவித்திரம், சுகஞ்சமே சுபதஞ்சமே கிருப்தஞ்சமே கிருப்தி. கிருப்தமும் ஒண்ணுதான், கிருப்தக அப்படிங்கிறது ஆண்லிங்கம், கிருப்திகி ஸ்ரீலிங்கம். நீங்க கிருப்தம்னு வரதுனால நீங்க வேணா நீங்க இதுல எடுத்துக்கலாம். இக்தக பிரத்யேகல கிருதத்துல போனா இக்தகல கிருப்தம்னு நபும்சகலிங்கத்துல வரும். இல்லாட்டி போனா கிருப்தம் வந்து த்விதியா விபக்தி ஐ, அதுலயும் நீங்க எடுத்துக்கலாம். கிருப்தஞ்சமே கிருப்திஹி சுலபம், இகாராந்த ஸ்திரீலிங்கம் அது. கிருப்திஹி ச கிருப்திஷ்சமே மதிஷ்சமே சுமதிஷ்சமே. மதிஹி இன்டெலிஜென்ஸ், புத்தி, அறிவு. அதுவும் எனக்கு இருக்கணும். மதிஷ்சமே சுமதியா இருக்கணும். அது அறிவு வந்து ராவணன் மாதிரி கெட்ட அறிவு, கெட்ட புத்தி இருக்கக்கூடாது, பவித்திரமான புத்தி இருக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் அந்தந்த சேனல்ல அந்தந்த அலைவரிசையில் பகவானை போய் எல்லாத்துலேயும் அப்படி கேட்கறச்ச அந்த எலக்ட்ரான்ஸ் ஆன அணு இருக்கு இல்லையா, அதாவது அணுன்னு ஒன்று இருக்கு, அதில் நடுவில் முட்டை இருக்கு, நியூக்ளியஸ்ம்பாங்க. அதில் உள்ள வந்து புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ்லாம் இருக்கும், வெளியில் அதை சுற்றி கொண்டிருக்கிறது எலக்ட்ரான்ஸ்னு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் பாசிட்டிவ், அந்த அணுவை விட்டு வெளில போகிறச்சு அந்த பாசிட்டிவ், அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் அந்த அணு வந்து நீங்கள் இந்த அந்தந்த எலக்ட்ரான்ஸ் மூவிங் போய்கொண்டிருக்கின்ற எலக்ட்ரான்ஸ் தான் உங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணும். அப்போ நீங்கள் இந்த அணுவை நீங்கள் வந்து நல்ல சிந்தனைகளோட, நன்மையோட, பாசிட்டிவ் எனர்ஜியோட, நீங்கள் நேர்மறை சக்திகளோட அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன, அதுக்கு வந்து சுபாவம் கிடையாது, அதுக்கு தெரியாது எது நல்லது. உனக்கு பணம் கொடுத்தா நல்லதா, உனக்கு ஏழையாக இருக்கிறது நல்லதா, ஏழை பணங்கள்லாம் அதுக்கு தெரியாது. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அதில் கிராவிட்டி மாதிரி, காந்த சக்தி மாதிரி அது இழுத்துன்னு வந்துடும். அதான் துக்கத்தை நம்ம அனுஷ்டிக்க கூடாது. ரொம்ப துக்கமாக இருக்கிறப்ப நம்ம கும்பிட்டோம்னாக்கா அந்த துக்கம் அந்த சுற்றின்னு இருக்கிற எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளை சுற்றி அடிக்கும். நமக்கு தெரியாது அந்த எலக்ட்ரான்ஸுக்கு, அதுக்கு நிர்குணக. ஸோ அதுதான் அது என்ன, அது நீங்கள் உங்களுக்கு அதுதான் வேணும்னு நினச்சின்னா அது உங்க கூட காந்த சக்தி மாதிரி உடம்புல வந்து ஒட்டிக்கும். அதனால இதெல்லாம் புரிந்து கொண்ட நம்ம ரிஷிகள், காஷிப்ப முனிவர்லாம் நல்ல வார்த்தைகள் சொல்லி இந்த வந்தனைகள், இந்த பிரார்த்தனைகள், இந்த சுவாமியை நோக்கி துதிப்பாடல்கள், துதித்தல் எல்லாம் ஏன் எழுதியிருக்கார்? அந்த அலைவரிசையில் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிபிசின்னு நீங்கள் ரேடியோ டியூன் பண்ணுற மாதிரி தான் அந்த அலைவரிசையில் நீங்கள் செல்வதற்காக உங்கள் சரீர சக்தி இருந்தால் தான் உங்களுக்கு ஞான சக்தி வரும். சரீரத்தை வைத்துக்கொண்டு தான் நீங்கள் தியானம் செய்ய முடியும். சரீரம் இல்லாமல் துன்புறுத்தப்பட்ட சரீரத்தை வைத்துக்கொண்டு இல்லல்களுக்கு உள்ளிட்ட சரீரத்தை வைத்துக்கொண்டு உடம்பை வைத்துக்கொண்டு உங்களால் தியானம் செய்ய முடியாது. பசியுடன் தியானம் செய்ய முடியாது. அதற்குன்னு ஒரு பலம் வேணும், சக்தி வேணும். அதுக்கு தான் இந்த மந்திரங்கள் சொல்ல அந்தந்த வரிசையில் நீங்கள் செல்வீர்களேயானால் அந்த அணுக்கள் சிறு அணுக்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. எலக்ட்ரான்ஸ்லாம் மைக்ரோஸ்கோப்லேயே பார்க்க முடியாது. ஒரு எஸ்டிமேட் போடலாம், ஒரு சாதாரணமாக ஒரு அபிப்பிராய பிரகாரம் இங்கே இடத்துல இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் லைட், கிட்டத்தட்ட வெளிச்சத்தின் வேகம். ஸோ அது வந்து உங்கள் உடம்புல சேரணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி இந்த அலைவரிசையில் நேர்மறை சக்திகள்,
அதில் நீங்கள் செல்வீர்களே ஆனால் அது வந்து உங்களை ஒட்டிக்கும். அந்த சக்தி பிரபஞ்சத்தில் நிறைய சக்தி இருக்குது. இந்த உலகத்தில் இந்த யூனிவர்ஸ்னு சொல்லிக்கிறோம் இல்லையா, பிரபஞ்சம், அதில் எத்தனை சக்தி, அதனால தானே சக்தியை வைத்துக்கூட தானே உலகம் சூரியன்லாம் உண்டாகிறாங்க. அதுதான் இதோடைய. ஸோ இந்த சமகத்தையும் எல்லாரும் சொல்லுங்க, நன்னா ஒரு அன்பாகமாவது டெய்லி ஒரு நாளைக்கு சொல்லுங்க. அர்த்தத்தோடு சொன்னாலும் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இது முடித்துக்கிறேன். மீண்டும் 3வது அனுபாகத்துக்கு போகலாம். அது வரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம், ஹரி ஓம். தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த அர்த்தங்கள் வந்து கொண்டிருக்கும். ஹரி ஓம்.